எல்லாருக்கும் வணக்கம். என்ன சொல்றது, ஐ டோன்ட் நோ. ஐ எம் வெரி ஹாப்பி. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது என்னோட செகண்ட் ஃபிலிம் தான் தமிழில். அதுக்கே இந்த மாதிரி ஒரு ஆக்செப்டன்ஸ், இந்த மாதிரி ஒரு லவ் ஆடியன்ஸ்க்கு தான் தேங்க்யூ சொல்லணும். ரொம்ப ரொம்ப கிரேட்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுறேன். அப்புறம் ஆதிக், தேங்க்யூ ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. நித்யாவை எனக்கு கொடுத்ததுக்கு. அண்ட் இட்ஸ் ஃபார் எவர் கோயிங் டு பி ஸ்பெஷல். படத்தில் நீங்கள் சின்னதாக ஒரு ஹிண்ட் கொடுத்துருக்கீங்க, AK-64 அந்த மாதிரி. ஓப்பனாகவே நான் உங்ககிட்ட ஒரு சான்ஸ் கேட்குறேங்க. ப்ளீஸ் நெக்ஸ்ட் டைம் என்னை கன்சிடர் பண்ணுங்க. Mythri Movie Makers, thank you for the opportunity. Ravi sir and Naveen sir, Dinesh sir, thank you so much for making everything comfortable. அப்புறம் அஜித் சார், என்ன சொல்லட்டும், ரொம்ப ரொம்ப கிரேட்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுறேன். அவங்க கூட ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. அண்ட் சின்னதாக ஒரு குரூப் கூட பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிது. அண்ட் ஐம் ஃபார் எவர் கோயிங் டு பி அ லாயல் ஃபேன் கேர்ள். அவங்க ரேஸில் இருக்காங்க, நாங்கள் எல்லாருமே உங்களுக்காக ரூட் பண்ணுறோம் சார். வி ஆர் ஆல் ப்ரேயிங் ஃபார் யூ. அண்ட் ரெண்டு விஷயங்க தான் நான் மிஸ் பண்ணிட்டேன் ஆக்சுவலி. சார் சமைக்கிற பிரியாணி அண்ட் சார் கூட ஒரு டிரைவ். ஸோ அது ரெண்டுமே இப்போ என்னோட பக்கெட் லிஸ்டில் இருக்குது. சம்டைம் இன் த ஃபியூச்சர் அது நடக்கும், நான் ஐம் ஹோப்பிங். தேங்க்யூ த்ரிஷா மேம் ஃபார் பீயிங் அ ஸ்வீட் ஹார்ட். சிம்ரன் மேம், எங்களோட ஓஜி சுல்தானா, ஃபார் இன்ஸ்பைரிங் அஸ். Thank you Karthikeya for being a sweetheart, and I really had fun with you. And say hi to Amma for me. Arjun, thank you so much for being a wonderful co-star. illa adella na enga solla, I'll be very sweet only. avangaloda dedication and passion for work, it's very admirable, and hoping to work with you a lot more. And Azhar Master, தேங்க்யூ ஸோ மச். 3 நாளைக்கு நீங்கள் எங்களை ப்ராக்டிஸ் பண்ண வச்சு எப்படியோ எங்களால் அதை பண்ண வச்சுட்டீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஃபுல்லாக டிரெக்ஷன் டீம் எல்லாருமே, கேமரா டீம், ஹரீஷ், பாலா, அருண் இஸ் நாட் ஹியர், எல்லாருக்குமே தேங்க்யூ ரகு ஃபார் அன்னைக்கு நான் விழுந்த போது கொஞ்சமாவது என்ன அந்த பெயின்ல இருந்து டிஸ்ட்ராக்ட் பண்ண நீங்க தான் ட்ரை பண்ணீங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் தேட். பிரசன்னா சார், தேங்க்யூ. வி ஹேட் லைக் சின்னதா அங்கங்கே we used to meet on set, but thank you for being fun. ஜிவி சார், கலக்கிட்டீங்க. It was fully goosebumps on screen, and like I said before also, looking forward to a hat trick with you. அபினந்த் சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் என்கரேஜிங் மீ. தொட்டு பேசும் பண்ணும்போது கூட எனக்கு நிறைய மோட்டிவேஷன் கொடுத்தாங்க. நல்லா இருக்கீங்க, நல்லா பண்ணுறீங்க, அந்த மாதிரி. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். தேங்க்யூ ஃபார் ஷூட்டிங் அஸ் அண்ட் ஷோயிங் அஸ் ஆல் வெரி பியூட்டிஃபுல்லி. ஐ டோன்ட் நோ, am I missing somebody? I don't know. I hope I spoke about everybody. தேங்க்யூ ஸோ மச். தமிழ் மக்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அக்செப்ட் பண்ணுறதுக்கு. அண்ட் லுக்கிங் ஃபார்வர்ட் டு டூயிங் மோர் தமிழ் ஃபிலிம்ஸ். காட் பிளெஸ் யூ ஆல். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல தேங்க்ஸ் மைத்ரி ஃபிலிம்ஸ், நவீன் சார், ரவி சார், இபி தினேஷ் சார். இந்த படத்தை மீண்டும் 3வது படமாக எனக்கு வாய்ப்பு அளித்த திரு அஜித் சார் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் ஆதிக் சார். ஸோ இந்த படம் எனக்கு மார்க் ஆண்டனி அவர் கூட நான் ஒர்க் பண்ணோம். ஸோ தவிர்க்க முடியாத காரணத்தில் ஒர்க் பண்ண முடியல. அந்த ஆசை இந்த படத்தில் எனக்கு கிடச்சிச்சு. அவர் ஒரு பெரிய மேஜிக் மேன் தான். ஏன்னா கதை கேட்கும்போது ஒரு விஷயத்தை சொன்னார், ஆனால் படம் பார்க்கும்போது வேறு விஷயமா எங்களுக்கெல்லாம் இந்த ஸ்க்ரீனில் இருந்துச்சு. ஸோ அந்த வாய்ப்பு அளித்த ஆதிக் சாருக்கு இந்த நேரத்தில் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அவங்க டீமுக்கும் சொல்கிறேன். அப்புறம் இந்த படம் ரிலீஸுக்கு முன்னாடியே நான் ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தேன். எல்லோரும் ஆல்ஸ் விக்ஸ் எடுத்துகிட்டு வாங்க தேட்டருக்குன்ட்டு. அதுக்கு நிறைய பேர் கான்ட்ரவர்சியாக பேசுனாங்க. ஐயோ என்ன இப்படி சொல்கிறீங்க அப்படின்னாங்க. அது இன்றைக்கி நிறைவேறி இருக்குது. அந்த மாதிரி தன்னம்பிக்கை, ஒரு படம் ஜெயிக்கும்னா நாங்கள் ஒர்க் பண்ணும்போது தெரிஞ்சிடும். தன்னம்பிக்கையோடு இந்த படம் நாங்கள் ஒர்க் பண்ணுறோம், இந்த படம் கண்டிப்பாக ஜெயிக்கும்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி தான் எல்லா படமும் ஒர்க் பண்ணுவோம். சில விமர்சனங்கள் பேசும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதெல்லாம் அவங்கெல்லாம் கொஞ்சம் இனிமேல் தவிர்த்துக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு படமும் ஜெயிக்கணும் தான் நாங்கள் வேலை செய்கிறோம். அதனால்
இந்த படம் இன்னும் மேலும் பல வெற்றிகளை இது மாதிரி நிறைய படங்கள் ஆதி கொடுப்பார்ன்ற இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தில் ஒர்க் பண்ண என்னோட அபி, விஜய் வேலுக்குட்டி, கல்யாண் மாஸ்டர், அசார், அப்புறம் ஜிவி சார், அவரோட சாங் நாங்கள் பண்ணும்போதே அந்த சாங்கில் ஆக்ஷன் எடுக்கும் போதே எங்களுக்கு இந்த சாங்கை வேறு லெவல் கொண்டு வருவார் எங்களுக்கு ரொம்ப இருந்துச்சு. அது மாதிரி நிறைய சாங் எனக்கு ஆர்ஆர் போட்டு தான் நாங்கள் ஷூட் பண்ணுவோம். ஸோ அதுலேயே எங்களுக்கு இந்த படத்தில் பெரிய ஒரு பலமாக இருந்துச்சு. பிரசன்னா சார் இருக்கட்டும், மேம் எல்லாருக்கும், அப்புறம் நம்ம அர்ஜுன் தாஸ் சார், பிரியா மேம், இந்த நேரத்தில் யாராவது இருந்தால் மன்னிச்சுங்க, எல்லாருக்கும் நன்றியை தெரிஞ்சுக்கேன். இந்த படம் மேலும் மேலும் பெரிய வெற்றி அடைந்ததுக்கான அஜித் சார் ஃபேன்ஸுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவிச்சுக்கிட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். பிரசன்ட் மீடியா எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல அஜித் சாருக்கு நன்றி சொல்லணும். 18 இயர்ஸ் கழித்து சார் கூட ஒர்க் பண்ணுற ஒரு சான்ஸ் கிடச்சிது. அதே மாதிரி அத்தனை வருஷம் சுரேஷ் சந்திரா சாரோட ரிங்டோன் கனவெல்லாம் பழிக்கிறது தான் இருக்கும். ஸோ அவர் சொல்லுவார், என் ரிங்டோன் வச்சது கடைசியாக பலன் கிடச்சிச்சுப்பா அப்படின்னாரு. ஸோ அதுவும் இப்படி ஒரு பிளாக் பஸ்டர் படத்தில் அசோசியேட் ஆகி அது ஒரு இண்டஸ்ட்ரி ஹிட்டை நோக்கி போயிட்டுருக்குன்ற போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும், பயங்கர சந்தோஷமாக இருக்குது. ஆல் தேங்க்ஸ் டு அஜித் சார். அண்ட் அஃப்கோர்ஸ் ஆதிக் இல்லைனா இது நடந்திருக்காது. ஆதிக்கோட இது எனக்கு ஒரு ஹேட்ரிக்கு. த்ரிஷா, நயன்தாரா, மார்க் ஆண்டனி, குட் பேட் அக்லி. ஸோ 3 படமாக ஒரு காம்பினேஷன், டைரக்டர் கம்போசர் காம்பினேஷனாக ஒரு 3மே பிளாக் பஸ்டர் ஃபிலிம்ஸு, டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் பயங்கர ஹாப்பியான படங்கள். ஸோ தேங்க்ஸ் ஆதிக். ஏதோ ஒரு டெஸ்டினி 2013 அவரோட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பு ஒரு 13 வருஷம் சேர்ந்து பயணிச்சிட்ருக்கோம். ஸோ கங்க்ராட்ஸ் டு யூ, யுவர் ஃபாதர், யுவர் ஃபேமிலி அண்ட் எப்படி சொல்கிறது, தேங்க்யூ. அதுக்கப்புறம் ப்ரொடியூசர்ஸ் ரவி சார், நவீன் சார், உங்கள் ஃபஸ்ட்டு படம் சென்டிமெண்ட்டாக ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் ஆகிடுச்சு. ஏன்னா தெலுங்குல ஸ்ரீமந்த்ரு பெரிய பிளாக் பஸ்டர், இப்போ தமிழ்லேயும் ஒரு பிளாக் பஸ்டர். ஸோ உங்களுக்கு ஒரு பெரிய என்ட்ரி வித் ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் ஸ்டார்ஸ் இன் சவுத். ஸோ a great entry for you. Best wishes to you, sir. And thanks to all the team. என்னோட மியூசிஷியன்ஸ் ஸ்பெசிஃபிக்காக என்னுடைய சவுண்ட் இன்ஜினியர் ஜோசன், என்னோட மியூசிக் ப்ரொடியூசர் ஜோசன், அப்புறம் என்னோட ப்ரோக்ராமர்ஸ் எல்லாருக்குமே, லிரிக்ஸ் ரைட்டர்ஸ், சிங்கர்ஸ் எல்லாருக்குமே தேங்க்ஸ். பிகாஸ் இது என்னோட ஒர்க் ஒண்டி இல்லை, இது எனக்கு ஒரு பெரிய டீமே இருக்கிறாங்க. ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 50-60 பேர் சேர்ந்து ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அவங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. அண்ட் சினிமாட்டோகிராஃபர் அபிநந்தன் நன்றி, எடிட்டர் விஜய், ஆர்ட் டைரக்டர், அப்புறம் நம்ம கல்யாண் சார், தேங்க்ஸ் சார், அசார், தேங்க்யூ. அப்புறம் ஆதிக்கோட அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் ஹரிஷ் அண்ட் தட் ஹோல் டீம், அவங்க எல்லாருக்குமே தேங்க்ஸ். அப்புறம் ஆல் தி ஆக்டர்ஸ் ஹியர் ஹூவ் டன் ரியலி ரியலி வெல், தேங்க்யூ ஆல். பிரசன்னா சார், பிரியா, அர்ஜுன், and then all the actors here, and thank you all. And audience-க்கு ஒரு பெரிய நன்றி. இந்த படம் இவ்வளோ பெரிய ஹிட் ஆகிருக்கு, இவ்வளோ பெரிய கலெக்ஷன்ஸ் இந்தியாவில் ஒன்றும் இல்லை, மலேசியாவில் ரெக்கார்ட் நம்பர்ஸ் பண்ணிகிட்ருக்கு, ஸ்ரீலங்காவில் சூப்பராக பண்ணிகிட்ருக்கு, எல்லா இடத்துலையுமே சூப்பராக போயிட்டுருக்கு. ஸோ தேங்க்ஸ் டு தி ஆடியன்ஸ் ஃபார் மேக்கிங் திஸ் ஃபிலிம் அ பிளாக் பஸ்டர். தேங்க்யூ. வணக்கம். முதல்ல எங்கள் டைரக்டர் நெல்சன் ஐயாவுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அர்ஜுன் தாஸ் வாய்ஸெல்லாம் கேட்டு நம்ம வாய்ஸை கேட்கணுன்னா குடும்பத்தான் இல்லை. 28 வருஷத்துக்கு முன்னாடி அஜித் சார் கூட நான் ஒரு குரூப் டான்ஸராக அவள் ஒரு வாழா படத்தில் ஆடியிருப்பேன். அதுக்கப்புறம் நம்ம ஆதிக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க, குட் பேட் அக்லி. தேங்க்யூ டார்லிங். இந்த வாய்ப்பு கொடுத்த ஆதிக்கு அப்பா எங்க ஃபாதர், தலை இல்லாமல் நீ இருக்க மாட்டீங்க அங்கிள். தேங்க்யூ வெரி மச். ஹரீஷ் ப்ரொடியூசர் சார் எல்லாருக்குமே தேங்க்யூ வெரி மச். ஏன்னா இது பெரிய ட்ரீம் தான். நம்ம ஒரு 4-5 படத்தில் நடிப்போம், ஆனால் அந்த பெரிய படத்தில் நடிக்கும்போது ஒரு ரீச் கிடைக்குது, பா பயங்கரங்க, மிராக்கள் தான். தியேட்டரெல்லாம் மிரண்டு போயிட்டேன் நான். ஒரு 2 சீன் தான் வந்தேன், பயங்கர கிளாப். தேங்க்யூ ஆதி. என்ன பிரச்சனை சார், முடி வெட்டிங்க, பார்ட் 2 எடுக்க வேணாவா? கைட்டு விட்டுருவாப்பில்ல, தயவு செஞ்சு முடி வளர்த்துருங்க. எல்லாருக்குமே நன்றி. ஜிவி டார்லிங் சூப்பர். நான் தான் உனக்கு ஃபோன் பண்ணேன், ஆனால் இந்தமாரிலாம் ஆர்ஆர் பண்ணுவேன் நான் லைஃப்பில் எதிர்பார்க்கவே இல்லை. கொளுத்தி விட்டேன் தேட்டரில். நான் ஆதி கூட ஃபஸ்ட்டு படத்துலேருந்து நம்ம பார்த்துட்ருக்கோம்ல டார்லிங். த்ரிஷாவில் நயன்தாரா,
அதுலேயே என்னை நடிக்க கூப்பிட்டாங்க. பட் என்னால் பண்ண முடியல. அதுக்கப்புறம் கண்டினியூவாக மார்க் ஆண்டனி இந்த படம் அடுத்த படமும் கிடைக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. கல்யாண் சார், உங்களை மிஸ் பண்ணிட்டேன் சார். நான் ஃபஸ்ட்டு டே 2 நாள் ஹோட்டலில் ஸ்டே பண்ணியிருந்தேன் சார், உங்களுக்காக கூப்பிடுவீங்கன்ட்டு. ஏன்னா அது எனக்கு 28 வருஷம் கனவு அவர் கூட பின்னாடி ஆடினது. சரி, அடுத்ததில் பார்த்துடலாம் கண்டிப்பாக. தேங்க்யூ, எல்லாருக்குமே தேங்க்யூ. அர்ஜுன் தாஸ் சார், தலையை ஓட விட்டீங்களே எப்படி? இன்னும் குவைட்டான இப்படி கை காமிச்சா எக்ஸ்ட்ரானரி பர்ஃபார்மன்ஸ் சார் உங்களுது. சூப்பராக இருந்தது. என் தலைவன் கூட போட்டி போட்டு நடிச்சிருக்கீங்க. செம்ம மேட்ரு. தேங்க்யூ வெரி மச். எல்லாருக்கும் நன்றி. சுரேஷ் சந்திரா சார், ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ வெரி மச். என்ன பண்ணோம்? டான்ஸா? ஐயோ வேணாம். நான் ஆடணுன்னா பிரியா மேடம் ஆடணும், அர்ஜுன் தாஸ் ஆடணும், எல்லாரும் ஆடணும். புரியுதா? பார்ட்டியில் வேணா ஆடலாம் கண்டிப்பாக. எல்லாம் முடிஞ்சு லாஸ்ட்டாக வரும் நம்மகிட்ட. முதல்ல கூப்பிட்டீங்க, ஓகே. என்ன சொல்கிறது, படம் பேசிடுச்சு. நம்ம வெறும் தேங்க்ஸோட முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். முதல்ல அஜித் சார், சார் 3வது படம் சார் கூட பண்ணுறோம். காட்ஸ் பிளெஸிங் தான் நினைக்கிறேன், பேரண்ட்ஸ் பிளெஸிங் தான் நினைக்கிறேன். தொடர்ந்து இந்த வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு வேண்டிக்கிறேன், காடை வேண்டிக்கிறேன். அப்புறம் ஆதிக் சார், தேங்க்ஸ் சார். மார்க் ஆண்டனிக்கு தேங்க்ஸ் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் குட் பேட் அக்லி, இவ்வளோ பெரிய இப்படி ஒரு படம் சாரோட இப்படி ஒரு படம் மறுபடியும் கிடைக்குமான்றது எப்போ கண்டிப்பாக கிடைக்கும் நம்மளுக்கு. என்ன வேணால் பண்ணுங்கள் அப்படின்றதான் ஃபஸ்ட்டு அவர் சொல்கிறது. என்ன உங்களுக்கு தோணுதோ பண்ணுங்கள் சார் அப்படின்றது ஒரு டைரக்டர் சொல்லிட்டாருன்னா நம்ம என்ன வேணால் பண்ணலாம் இல்லையா? ஒரு ப்ளே கிரவுண்ட் மாதிரி இந்த படம். என்ன கேம் வேணால் விளையாடிக்கலாம் உள்ள, இதுதான் இல்லை, என்ன வேணால் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி சொன்னது, கொடுத்த ஸ்பேஸ் எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி சார். அப்புறம் என்னோட டீம், அசார் மாஸ்டர், சுப்ரீம் மாஸ்டர், அபிநந்தன் கேமராமேன், அப்புறம் ஜிஎம் சேகர் ஆர்ட் டைரக்டர் சார், ஜி பிரகாஷ் சார், எல்லாரோட சப்போர்ட் தான். எல்லாரோட சப்போர்ட்டும் எல்லாரும் சேர்ந்து ஒர்க் பண்ணி நம்மளுக்கு அந்த கையில் கொடுத்து அதை நம்ம கரெக்டாக டெலிவர் பண்ணிக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ அதுதான். அப்புறம் எல்லாரோட அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், அசிஸ்டன்ட் எடிட்டர்ஸ், என்னோட டீம். படம் முடிகிற டைமில் 1 மந்த்து கிட்டத்தட்ட யாருமே தூங்காமல் எல்லாம் ஒர்க் பண்ணாங்க. ஹரி, ராஜேஷ், அர்ஜுன், தனா, வேறு யாரா மறந்துட்டேனா? அர்ஜுன், அப்புறம் டக்குன்னு பேர் மறந்து போகுதுடா, சாரிடா. அவங்க சப்போர்ட் இல்லாமல் இது பண்ணியிருக்க முடியாது. அப்புறம் எல்லா ஆர்டிஸ்ட் எல்லாருமே, அர்ஜுன் சார், பிரியா, எல்லாருமே எக்ஸலண்ட்டாக பண்ணாங்க. எல்லாரோட ஒர்க்கும் சேர்ந்து கலெக்டிவாக வரும்போது, கொலாபரேட்டிவாக பண்ணும்போது இந்த அவுட்புட் கொடுக்க முடியுதுன்னு நினைக்கிறேன். அப்புறம் ஆடியன்ஸ்க்கு ரொம்ப நன்றி. ப்ரொடியூசர் சார், நவீன் சார், ரவி சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச் சார். இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் எங்களுக்கு அமைஞ்சு பண்ணது ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் தினேஷ் சார் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தார் எல்லா இதுக்கும். ஸோ தேங்க்யூ ஸோ மச். பத்திரிகை ஊடக நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்படி ஒரு வெற்றிக்கு அப்புறம் சந்திக்கிறதுல ரொம்ப பெரிய மகிழ்ச்சி. நான் இதுக்கு முன்னாடி நிறைய இடத்துல பதிவு பண்ண மாதிரி அஜித் சார் கூட ஒர்க் பண்ணோன்றது எனக்கு ஒரு பல வருஷ கனவு. நான் காலேஜில் படிக்கும்போது சினிமாவுக்கு வரணுங்கிற ஆசை வரதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு காரணம் அஜித் சார். அவரோட படங்கள் பார்த்து அவர் மாதிரி தாடி வளர்க்கணும், அவர் மாதிரி நடித்து பார்க்கணுன்னு முயற்சி பண்ண ஆரம்பிச்சதுலேருந்து இன்னைக்கு இந்த மேடையில் நிற்கிறேன்றது ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்கு. மங்காத்தா படம் அனௌன்ஸ் பண்ண டைமில் திடீர்னு ஒரு நாள் வெங்கட் பிரபு கூப்பிட்டாரு. அப்போ தான் நான் எங்கேயோ வெளியூர்லேருந்து வந்து சென்னையில் லேண்ட் ஆகிருந்தேன். ஏர்போர்ட்டில் மச்சி நேராக இங்கே வந்துரு அப்படின்னு நேராக போனோம். மங்காத்தா படம் பண்ணுறோம், நீ அதில் இருக்க அப்படின்னு சொல்லி அன்றைக்கி நைட்டு பயங்கரமாக பார்ட்டியெல்லாம் பண்ணிட்டோம். அப்புறம் என்னாச்சுன்னு தெரியல, ஃபார் சம் ரீசன் ஐ குடன்ட் பி பார்ட் ஆஃப் தட் ஃபிலிம். அப்போத்துலேருந்து ஆல்மோஸ்ட் அஜித் சாரோட ஒவ்வொரு படம் அனௌன்ஸ் பண்ணும்போதும் அதில் நான் இருக்கிற மாதிரி வந்து கை கெட்டுற தூரத்தில் வந்து அது அப்படியே காணாமல் போயிட்டே இருந்தது. எனக்காக ஒவ்வொரு தடவையும் அதை மிஸ் ஆகும்போது என்னை விட அதிகமாக சுரேஷ் சார் வருத்தப்பட்டிருக்காரு. அவரை விட அதிகமாக அஜித் சார் ஃபேன்ஸ் நிறைய பேர் நான் அந்த படத்தில் இருக்கணும்னு எனக்காக பேசியிருக்காங்க, வாழ்த்திருக்காங்க. இன்னைக்கு
அந்த கனவு நடந்திருக்கு. நான் ஃபர்ஸ்ட் டைம் அஜித் சாரை இந்த படத்தோட செட்டில் மீட் பண்ணும்போது நான் அவர்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு நினச்சி போகும்போது அவர் என்கிட்ட ஃபர்ஸ்ட் சொன்னது, எத்தனை வருஷமா தள்ளி தள்ளி போயிட்டு இருக்குல்ல, ஃபைனலி we are working togetherன்னு சொல்லி ஒரு ஹக் பண்ணார். அந்த ஒரு ஹக் போதும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு நாளும் செட்டில் மீட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் குட் மார்னிங் அண்ட் ஹக். இதை விட எனக்கு செரிஷ் பண்ணுறதுக்கு வேற எதுவுமே தேவைப்படலை, வேற எதுவுமே பெருசு இல்லை. ஆதிக், தேங்க்யூ ஃபார் திஸ் மேக்கிங் மை ட்ரீம் கம் ட்ரூ. ஆதிக் எனக்கு கால் பண்ண உடனே என்னவா இருந்தாலும் சரி இந்த படத்தில் இருக்கும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் ஆதிக் கிட்ட பேசினேன். அவரை பற்றி சொல்லணும்னா எனக்கு கடைசி வரைக்கும் ஆதிக்கோட ஃபில்ம் மேக்கிங்கை புரிஞ்சுக்கவே முடியல. டவுட்லேயே தான் இருந்தேன் நான். என்னையா எடுக்கிறீங்க, எனக்கு ஹீ இஸ் நாட் அ கன்வென்ஷனல் ஃபில்ம் மேக்கர். ஒரு சீன் இப்படி தான் எடுப்பாங்கன்ற ஒரு ரெகுலர் ஃபார்மேட் இருக்கும்ல, அது எதுவுமே ஆதிக்கிட்ட இருக்காது. என்ன எடுக்க போறாருன்னு தெரியாது, எப்படி மாற்ற போறாருன்னு தெரியாது. ஸ்பாட்டில் திடீர்னு டைலாக் வந்து, ஆக்சுவலாக அந்த க்ரூஸில் இருக்கும்போது நான் எனக்கு ஒர்க் இல்லைன்னு தூங்கிட்டு இருந்தேன் ரூமில். திடீர்னு அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்து, சார் வாங்க வாங்க காஸ்டியூம் போடுங்க, ஷார்ட் ரெடி பண்ணு. என்னையா ஷார்ட் பண்ண, வாங்க சொல்கிறோம்னு சொல்லி கூப்பிட்டு போய் அந்த பொண்ணை பக்கத்தில் நிறுத்தி திடீர்னு அந்த புன்னகை அரசி டைலாக்லாம் சொல்ல சொன்னார். எனக்கு ஒன்றுமே புரியல. ஐயோ என்னையா இது டைலாக்னு எனக்கு சுத்தமாக ஈடுபாடே இல்லாமல் தான் சொன்னேன். அப்போ வந்து டைலாகு புன்னகை அரசிக்கு தெரியாமல் பண்ணோம்ல அப்படின்னு இருந்தது, அது வேற பயம். அப்புறம் டப்பிங்கில் அவங்க அப்பா கிட்ட பர்மிஷன் கேட்டு புன்னகை அரசிட்ட கேட்டுட்டு மாற்றிக்கிறேன் ஏதோ டைலாக் மாற்றினேன். கடைசி வரைக்கும் எனக்கு புரியாமையே நடிச்ச ஒரு படம். ஆனால் ஆதிக், தேங்க்யூ ஸோ மச். ஹேட் அ கிரேட் டைம். ஒவ்வொருத்தர் கூடயும் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு எனக்கு நிறைய டைம் கிடைச்சது. ஒவ்வொருத்தராக பேர் எடுத்து நான் இப்போ சொல்லலை டைமுக்காக. பட் இந்த படத்தோட சம்மந்தப்பட்ட ஒவ்வொரு நடிகரும் சரி, நடிகைகளும் சரி, டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே அவங்களோட பெஸ்ட்டை கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த படத்தை இவ்வளோ பெரிய ஹிட் ஆக்குன ரசிகர்களுக்கு பெரிய நன்றி. ஏன்னா ஒவ்வொரு ஷாட்டும் நான் போகும்போது நான் தான் அஜித் சாரோட பெரிய ஃபேன் அப்படின்ற ஒரு இருமாப்பில் போனால் ஆதிக் வந்து அதெல்லாம் தவிடுபொடியாக்கி ஒவ்வொரு ஷாட் வைக்கும் போதும் இன்னைக்கு தியேட்டரில் என்ன ரெஸ்பான்ஸ் இருக்கோ, ஷாட் முடிஞ்ச உடனே ஆதிக்கும் ஒரு அசோசியேட் ஹரிஷும் விசில் அடித்து கைத்தட்டி தியேட்டரில் என்ன ரெஸ்பான்ஸ் இருக்குமோ அதை அங்கேயே காமிச்சிருவாங்க. அப்படி ரசித்து ஒவ்வொரு ஷாட்டும் ஒவ்வொரு ஃப்ரேமும் பார்த்து 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 வச்சு அவருக்காக செலிப்ரேட் பண்ணது. இன்னைக்கு அந்த செலிப்ரேஷன் எல்லாம் தியேட்டரில் பார்க்கறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆதிக், அடுத்த படம் நம்ம பண்ணோம்னா உங்கள் கதையை புரிஞ்சுக்கிட்டு நடிக்கணும்னு ஆசைப்படுறேன். Thank you so much for the wonderful opportunity. Maitri Movie Makers, welcome to Tamil cinema. And இன்னும் நிறைய பெரிய வெற்றிகளை நீங்கள் தமிழ் சினிமாவுக்கும் கொடுக்கணும்னு கேட்டுக்கிறேன். Thank you so much. Thank you everyone. நன்றி.